மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 12ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி எப்படி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு அது கூட அப்படியே கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தேவையான அளவுக்கு சூப்பராக தொகுத்து வழங்கிடுக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஜூன் 12ஆம் தேதிக்குரிய முக்கியமான நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் சூப்பரான செய்தி பாருங்கள். நிதி ஆயோக் அமைப்பின் 11வது கூட்டம். சரி, நிதி ஆயோக் அமைப்பின என்ன, எப்போது உருவாக்கப்பட்டது, அவருடைய தலைவர், துணைத் தலைவர், அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில். அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் அமைப்பின் இந்த 11வது கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த உரையின் சிறப்பு அம்சங்கள் என்ன, எதெல்லாம் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிதி ஆயோக் அமைப்பு அதை கிளியராக பார்த்துட்டு ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்கள். 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்றைய தினத்தில் தொடங்க போது எந்தெந்த நாடுகள் அதில் பங்கேற்கிறாங்க, இந்த போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது, அந்த மாதிரி செய்தியை சூப்பராக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நேற்றைய வீடியோவில் ஃபிஃபா வேர்ல்டு கப் அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு பார்த்துருந்தோம், மறந்துடாதீங்க. வேர்ல்டு கப் எல்லாமே முக்கியம், கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ எதுவாக இருக்கட்டும் விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சாதனை செய்தி பாருங்கள். இந்தியாவின் முதல் ஏர்பஸ் C295 இராணுவ போக்குவரத்து விமானம். சரி, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு முதல் இராணுவ போக்குவரத்து விமானம் இந்த C295 அப்படிங்கிற ஒரு ஏர்பஸ். யாரெல்லாம் இது இணைந்து உருவாக்கியிருக்கிறாங்க, எங்கு உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி பார்த்துட்டு ரிவிஷனுக்காக இறுதியாக சூப்பர் 6 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுதான் தலைப்பு செய்தி. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். பாருங்கள், ஃபஸ்ட்டு முக்கியமான செய்தி, நிதி ஆயோக் அமைப்பின் 11வது கூட்டம். சரியா? நிதி ஆயோக் அமைப்பு மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அந்த நிதி ஆயோக் அமைப்பின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. சரிங்களா? நடைபெற்ற நாள் ஜூன் 11, 2026 அன்று புதுடெல்லியில் அமைந்துள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் மாளிகையின் பேர் என்ன? ராஷ்டிரபதி பவன். அங்கே தான் இந்த 11வது கூட்டம் நடந்திருக்குது. இது யார் தலைவர் வந்திருக்கிறாங்க? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன்னா நிதி ஆயோக் அமைப்பின் தலைவர் எப்பவுமே யார் தான்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பதவி வழி தலைவராக இருப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் சொல்லுவாங்க, பெயரளவு தலைவர், நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் நான் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடத்தும்போது கண்டிப்பாக கிளியராக சொல்கிறேன். சரிங்களா? சரி, இந்த 2011ஆம் ஆண்டிற்கான 11வது இந்த கூட்டத்தின் முக்கியமான இந்த தீம், மைய கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்ஷித் பாரத் 2047 2047ஆம் ஆண்டிற்கான உள்ளடக்கிய மனித வளர்ச்சி, இன்க்ளூசிவ் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047. இந்தியாவோட 100வது சுதந்திர தினம் 2047ஆம் ஆண்டு நம்ம கொண்டாடுவோம்ல, அந்த ஆண்டுக்கு முன்னாடி சில இலக்குகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று முக்கியமானது விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம் அல்லது வல்லரசு நாடு. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நிறைய கூட்டங்கள், மாநாடுகளை இந்திய அரசு நடத்திருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. இதுதான் இந்த 11வது நிதி ஆயோக் அமைப்பின் கூட்டத்தின் மைய கருத்து. ஓகேவா? ஓகே. உள்ளடக்கிய மனித மேம்பாட்டிற்கான கீழ்கண்ட 4 தூண்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சும்மா சொன்ன பத்தாது மனித மேம்பாடு அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 தூண்களை பற்றி, சரி, ஒரு 4 பில்லர்ஸ் பற்றி இந்த கூட்டத்தில் உரையாற்றிருக்கிறாங்க. அது எதெல்லாம் அந்த 4 தூண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1, அடித்தளமான மனித மூலதனம் மற்றும் எதிர்காலத்திற்கான தயாராகும் அந்த திறன்கள் 1. 2வது, உற்பத்தி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவு மற்றும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. தேர்டு பில்லர், சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் நல்வாழ்வு. 4th ஒன் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் கண்ணியம். இதன் அடிப்படையில் தான் அந்த 11வது கூட்டம் சூப்பராக நடத்தி முடிச்சுக்கிறாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில். மறந்துடாது. சரிங்களா? இந்த கூட்டத்தில் முதல் முறையாக கலந்து கொண்ட தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு சூப்பராக உரையாற்றிருக்கிறாங்க. அந்த கன்னி பேச்சு அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிதி ஆயோக்கில் இவருடைய உரை கன்னி உரை அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி முதல் அந்த உரையை நிறையா சிறப்பு அம்சங்களை கொண்டு சூப்பராக உரையாற்றிருக்கிறாங்க. அந்த உரையின் சிறப்பு அம்சங்கள் எவை அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சி அடைந்த, ஓகேவா, இந்தியாவை உருவாக்குவதற்கான நமது அர்ப்பணிப்பை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் அண்டர் பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியமான. சரி, 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு தமிழ்நாடு பணியாற்றி வருகிறது. சரிங்களா? 2047 இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றணும். அதுக்கு தமிழ்நாடு அரசும் உதவி செய்யும். அதுக்கு தமிழ்நாடு அரசோட முயற்சி 2036ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு எக்கனாமியோட வேல்யூவை எவ்வளோ மாற்ற போகிறாங்க? $1.5 டிரில்லியன். சரி, இதுக்கு முந்தைய அரசு திமுக அரசு பார்த்தீங்கன்னா $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் அடைவோம் அப்படிங்கிற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ தாவக அரசு பார்த்தீங்கன்னா $1.5 டிரில்லியன் எந்த ஆண்டுக்குள்ள? 2036ஆம் ஆண்டுக்குள்ளே அடைவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து விஜய் அவர்களின் உரையில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த தொலைநோக்கு பார்வை இளைஞர்கள், வேலைகள், பெண்கள் மற்றும் விவசாயிகள் போன்ற 4 முக்கிய தூண்களை அடிப்படையாக கொண்டது அப்படி சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஒரு 4 தூண்களை சொல்லியிருக்காங்க மத்திய அரசு மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சிறப்பம்சங்களை சரியா, அதாவது மத்திய அரசிடம் என்னெல்லாம் வலியுறுத்தினாங்க அப்படிங்கிறது அந்த உரையில் இருக்கும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஓகேவா, 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பணியிடை பயிற்சி, சரி அந்த இன்டர்ன்ஷிப் அப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த இன்டர்ன்ஷிப் ஓகேவா, மற்றும் தொழில்துறையுடன் இணைந்த திறன் பயிற்சிகளை வழங்கும் சரியா, திறன் பயிற்சிகளை வழங்கும் இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை, அதாவது யூத் ஸ்கில் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மிஷன் அந்த திட்டத்தை செயல்படுத்த நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இது தவிர இளநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நடத்தப்படும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை, அதாவது நீட் தேர்வினை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. இது கிராமப்புற மக்களை பாதிக்குது. அதனால இந்த தேர்வு வேண்டாம், எங்களுக்கு வேற ஏதாச்சும் சலுகைகளை கொடுங்க, 12th மார்க் வச்சுட்டு அந்த மருத்துவ படிப்புல ஏழை மக்கள் தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம். சரியா பாருங்க, வறுமையற்ற தமிழ்நாடு இயக்கம், பாவர்ட்டி ஃப்ரீ தமிழ்நாடு மிஷன் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் உருவாக்கப்பட்டு வருகிறது. அந்த தமிழ்நாட்டில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனை உருவாக்கப்பட வேண்டும். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையானது கோயம்புத்தூரில் தான் அமைக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு எப்போது உருவாக்கப்பட்டது? இதற்கான பதில போனஸ் கேள்வியாக கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து, இந்தியாவில் மொத்த தொழிற்சாலைகளில் பணிபுரியும் இந்த பெண்களில் தமிழ்நாட்டோட அந்த பெண்களின் பங்களிப்பு மட்டும் 42% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, மொத்த தொழிற்சாலைகளை வேலை செய்கிற பெண்களில் 42% தமிழ்நாட்டோட பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இது ஒரு சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து வேற என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி பாருங்க. தொழில்நுட்பம் சார்ந்த காவல் பணிகள் விரைவான நடவடிக்கைகளுக்காக சரியா சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை என்ற திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இதன் மூலம் பெண்கள், குழந்தைகளின் பாதுகாப்புகள் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தன்னுடைய உரையில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. குறு சிறு பிற விவசாயிகளை உள்ளடக்கிய வகையில் 2045 கோடி மதிப்பிலான கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் சரி, கிளைமேட் ரிசலைன் மாஸ்டர் பிளான் 2045 2045 அந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் மேம்பட்ட ஆதரவை தமிழ்நாடு நாடுகிறது சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்துக்கோங்க, இந்த வருஷம் எல்லாமே முக்கியம். சில இடத்துல 2036 பார்த்துருக்கோம், 2047 பார்த்துருக்கோம், இங்கே பார்க்குற 2045 காலநிலை தாங்குத்தன்மை பெருந்திட்டம் 2045. ஓகேவா? அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு விஷயத்தை விஜய் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லி பாருங்க. மேலும் குலசேகரப்பட்டினம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. சரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்திய விண்வெளித்துறை சரி இன்ஸ்பேஸ் இஸ்ரோ கீழே இருக்கிற இன்ஸ்பேஸ் அந்த அமைப்புடன் இணைந்து நிறுவப்பட்டுள்ள விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை விடுச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாரத் நெட் சரியா கிராமங்களில் இருக்க அனைத்து பகுதிகளுக்கும் அதிவேக இணைய வசதியை வழங்க வேண்டும். அந்த பாரத் நெட்டோட ஃபேஸ் 2 அந்த திட்டத்தில் சுமார் 97% தமிழ்நாட்டில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மத்திய அரசின் உதவியுடன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இன்னொன்று நிறைய எக்ஸாம்ல கேட்டது, ஒகேனக்கல் மூன்றாம் கட்ட கூட்டு குடிநீர் வழங்கல் திட்டத்திற்காக சரிங்களா 2283.40 கோடி அளவிலான உறுதியளிக்கப்பட்ட மத்திய நிதி உதவியை நீங்கள் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது பாருங்க, நிறைய விஷயங்கள் இதில் வருது. சரியா, அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிற எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, அதில் பேசின விஷயங்களை தனியாக எக்ஸாமில் கேட்பாங்க, விட்டுறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியா வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் ஷார்ட்டான பேர் விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு உருவாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்கள் அனுமதி தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அங்கே மாநில அரசின் ஊரக வீட்டு வசதி திட்டம் அது கூட விபிஜி ராம்ஜி திட்டத்தை பயன்படுத்துவதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 திட்டங்களையும் கிளியராக பார்த்துக்கோம். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமானது பாருங்க, ஒருங்கிணைந்த கல்வி சரி இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் 2018 தொடங்கப்பட்டது. இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 3284 கோடி நிதியை எந்தவித நிபந்தனைகளும் இன்றி புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவோ வற்புறுத்தாமலும் விரைவாக எங்களுக்கு நீங்கள் அந்த நிதியை தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இறுதியாக ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லிக்க பாருங்க, திருக்குறளை சரியா தேசிய இலக்கியமாக
அறிவிக்க வேண்டும். உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் திருக்குறளை வேர்ல்டு நேஷனல் லெவலில் ஓகேவா ஒரு இலக்கியமாக தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உரையில் சூப்பராக பேசியிருக்கிறாங்க ஜோசப் விஜய் அவர்கள். மறந்துடாதீங்க சரிங்களா, ஒவ்வொரு அம்சங்களும் முக்கியமானது விட்டுறாதீங்க சரிங்களா. ஓகே சரி, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா அந்த நிதி ஆயோக் அமைப்பு தொடர்பான ஒரு ஷார்ட் நோட். சரி, ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். நிதி அப்படின்னா பணம் அந்த மாதிரி மீனிங் கிடையாது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, மாறும் இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனம் தான் இந்த நிதி ஆயோக்னு சொல்லுவாங்க. இந்த நிதி ஆயோக் அமைப்பு திட்டக்குழுவிற்கு பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரியா, இந்த நிதி ஆயோக் அமைப்பானது மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. திங்க் டேங்க் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. சரி, மத்திய அரசோட ஒரு ஐடியா, ஒரு மூளை அப்படி சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நிதி ஆயோக் அமைப்பானது மத்திய அரசுக்கு ஒரு ஐடியா ஆலோசனை மட்டும் தான் வழங்க முடியுமே தவிர என்ன செய்ய முடியாது, கட்டளையிடும் அதிகாரம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பிளானிங் கமிஷனுக்கு கொஞ்சம் இருந்தது அந்த கட்டளையிடும் அதிகாரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஓகேவா, இந்த நிதி ஆயோக் அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க, புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இதன் தலைவர் எப்பவுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அவர்கள். தலைவரால் நியமிக்கப்படும் நிபுணர்கள் ஓகேவா துணைத் தலைவராகவும் முழு நேர மற்றும் பகுதி நேர உறுப்பினர்களாகவும் செயல்படுவார்கள். அப்போ தலைவர், துணைத் தலைவர், பகுதி நேர உறுப்பினர்கள் எல்லாருமே யார் தான் நியமனம் செய்கிறாங்க, நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க, நிர்வாக குழு. அந்த நிதி ஆயோக் அமைப்பின் கவர்னிங் கவுன்சில் அது கூட்டம் நடந்தல, அதில் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் எங்கெல்லாம் சட்டமன்ற அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை இருக்குதோ அந்த சட்டப்பேரவைகளின் ஓகேவா அனைத்து மாநில யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் இடம்பெற்று இருப்பார்கள். ஞாபகம் வச்சுக்கோ, மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முதலமைச்சருக்கு தான். முதலமைச்சர் இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் முதலமைச்சராக இருக்கிறாங்க, துணைநிலை ஆளுநர் இருக்கிறாங்க. 2 பேர் இருந்தால் கூட யார் தான் இந்த கூட்டத்தில் கலந்துப்பாங்க, முதலமைச்சர் தான். அந்த வகையில் பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு நோட் பண்ணி கேட்கலாம். சரியா, எங்கெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை இருக்குதோ அந்த சட்டப்பேரவையோட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களை கொண்டது தான் இந்த நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில். இவர்களுடைய 16வது கூட்டம் தான் ரீசனாக நடந்திருக்கு. சரிங்களா, இந்த நிதி ஆயோக் அமைப்பானது மொத்தம் 7 தூண்களை அடிப்படையாக கொண்டது. எதன் அடிப்படையில் சிறப்பாக செயல்பட வேண்டும்னா ஒரு 7 பில்லர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, மறந்துடாது. சரிங்களா, இந்த நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சரியா, நரேந்திர மோடி அவர்கள் பதவி வழி தலைவர். சரி, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் அந்த நிதி ஆயோக்னு சொல்லுவாங்க. யார் பிரதமராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக பதவி வழி தலைவராக இருப்பாங்க நிதி ஆயோக் அமைப்பு இருக்கு. சரியா, பிரதமர் அவர்கள் அந்த தலைவர் அவர்கள் ஓகேவா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயரளவு தலைவர், நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த நிதி ஆயோக் என்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலையும் ஃபீல்டு ஒர்க், களப்பணி. சரியா, களத்தில் இறங்கி வேலை செய்கிறது யாரு, துணைத் தலைவர். அதனால தான் துணைத் தலைவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியல் ஹெட்னு சொல்லுவாங்க. ரியல் ஹெட், எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், சரியா, ஃபங்க்ஷனல் ஹெட், எப்படி கேட்டாலும் மேலே தான் துணைத் தலைவர் தான். தற்போது நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் இருப்பவர் அசோக் குமார் லகிரி அவர்கள். இந்த இடத்துல உங்களுக்கு போனஸ் கேள்வி, நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணைத் தலைவர் யார்? அவர் இப்போ ஒரு சூப்பரான பதவியில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது போனஸ் கேள்வியாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, அதே மாதிரி நிதி ஆயோக்கோட தற்போதைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பவர் திரு நிதி சிப்பர் அவர்கள். ஓகேவா, அடுத்து நிதி சிப்பர். இதை பார்த்தோன்னே வேற ஒரு கேள்வி எனக்கு தோணுது, ஒரு போனஸ் கேள்வி சொல்ல பார்க்கலாம். நிதி ஆயோக் அமைப்பை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார்? அதையும் நீங்கள் போனஸ் கேள்வியாக சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க, 10வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. சரி, T20 ஆண்கள் பெண்கள் நிறைய நடந்திருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மகளிருக்கான 10வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2020 ஃபார்மேட்டில். சரியா, இன்று முதல் அதாவது ஜூன் 12 முதல் ஜூலை 5 வரை நடைபெறுகிறது. இந்த போட்டி பார்த்தீங்கன்னா எங்கு நடைபெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில். சரி, இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து நடத்த போகிறாங்க. இந்த பாயிண்ட் இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ், WALES, சரி, 2 பேரும் இணைந்து நடத்த போகிறாங்க. இந்த இங்கிலாந்து நாடானது 2009ஆம் ஆண்டு மகளிர் T20 உலகக்கோப்பை நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது முறையாக இந்த T20 வேர்ல்டு கப்பை நடத்துகிறாங்க. சரியா, இந்த வருஷம் கலந்து கொள்ளும் மொத்த அணிகள் எண்ணிக்கை 12. சரியா, 12 அணிகளை 6 டீமாக பிரிச்சிருப்பாங்க. இதில் யார் பெர்ஃபார்ம் சூப்பராக பண்ணுறாங்களோ அதில் டாப் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு போகும், பார்த்துக்கலாம். சரிங்களா, இறுதிப் போட்டி ஜூலை 5ஆம் தேதி அன்று சரியா கிரிக்கெட்டின் இந்த மெக்கா அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது. யார் போக போகிறாங்க, யார் சாம்பியன் மட்டும் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, இந்த T20 ஃபார்மேட்டில் மகளிர் பிரிவில் நடப்பு சாம்பியன் அந்தஸ்தாக களத்தில் இறங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி. இதுவரைக்கும் 9 முறை T20 மகளிர் உலகக்கோப்பை நடத்திருக்கிறாங்க. 9 போட்டிகளில் 6 முறை யார்
ஆஸ்திரேலியா மகளிர் அணி தான் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர இங்கிலாந்து, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா இது வரைக்கும் வின் பண்ணது கிடையாது. பார்க்கலாம் சரித்திர சாதனைகளை படைக்க போகிறாங்களா இந்திய மகளிர் அணி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 50 ஓவர் 50 ஓவர் ஓடிஐ இன்டர்நேஷனல் அந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நடுப்பஞ்சு சாம்பியனாக இருப்பது இந்திய அணி. 2020 சாதிப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திரும் பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2020 வேர்ல்டு கப் நடந்திருக்கும்போது முக்கியமான ஒரு சாதனையை இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் படைச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் 2009ஆம் ஆண்டு முதல் இப்போ வரைக்கும் நடக்கிற அத்தனை உலகக்கோப்பை T20 உலகக்கோப்பை போட்டிகளையும் விளையாடிய ஒரே இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சாதனை. சரியா. இதுவரைக்கும் நடந்து முடிந்த அத்தனை வேர்ல்டு கப்லையும் விளையாடி சாதனை படைத்த ஒரே இந்திய வீராங்கனை ஹர்மன் பிரீத் கவுர். இவர் தலைமையில் தான் ஓகேவா இந்திய மகளிர் அணி ஓடிஐ வேர்ல்டு கப்பை ரீசனாக வின் பண்ணாங்க. மறந்துடாது. சரிங்களா. அடுத்து முக்கியமான இந்தியா சாதனை படைத்த இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கள். விட்டுறாதீங்க மக்களே, திருப்பியும் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்குறது யோசிச்சிங்க அப்படின்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் படித்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறத விஷயத்த ஒரு 1/4 மணி நேரத்தில் வீடியோவாக தொகுத்து வழங்குறோம். இதை கூட நீங்கள் நல்லா பயன்படுத்தினா நல்லது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரியாமா. ஓகே. ஏன்னா இதில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு டைம்லாம் ஒதுக்கி பண்ணியிருக்கிறேன். தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேவா. ஏர்பஸ் C295 ரக இராணுவ போக்குவரத்து விமானம் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பஸ் C295 அப்படிங்கிற ஒரு இராணுவ போக்குவரத்து விமானத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்தியாவில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட இந்த ஏர்பஸ் C295 என்ற ரக ஓகேவா இராணுவ போக்குவரத்து விமானம் குஜராத் மாநிலம் வதோதரா வதோதரா நரேந்திர மோடி அவரோட ஒரு தொகுதி. சரி, இதுக்கு முன்னாடி போட்டிட்ட இடம் அந்த வதோதராவில் தான் இந்த தயாரிப்பு ஆலை அமைந்துள்ளது. இங்கு தன்னுடைய முதல் சோதனை பயணத்தை வெற்றிகரம் முடிச்சிருக்குது இந்த ஏர்பஸ் C295. என்னதுமா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இராணுவ போக்குவரத்து விமானம். ஓகேவா. இது தனியார் துறை மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் முதல் இராணுவ விமானம் ஆகும். அப்போ தனியார் துறைனா யாருன்னு சொல்லி பார்க்கலாமா. பாருங்க. டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டம் லிமிடெட் TASL மற்றும் ஓகேவா ஏர்பஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த விமானம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. சரியா. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த ஆலை அமைந்துள்ள இடம் வதோதரா, மறந்துடாதீங்க. ஓகேவா. ஓகே. இந்திய விமானப்படைக்காக சரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மொத்தம் 56 C295 விமானங்கள் சுமார் 21,935 கோடி மதிப்பில் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் 16 விமானங்கள் ஸ்பெயின் நாட்டில் முழுமையாக தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மீதமுள்ள 40 விமானங்கள் சரியா இந்தியாவிலேயே வதோதரா ஆலையில் அசம்பிள் செய்யப்பட்டு தயாரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இது எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்று அழைக்கப்படும் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் நாட்டின் தற்காப்பு சரியா உற்பத்தியை மேம்படுத்தும் வரலாற்று சாதனையாக இது கருதப்படுகிறது. இந்த இடத்துல அகைன் ஒரு போனஸ் கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்துதான். ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் முறைப்படி எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலையும் கரெக்டாக கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா. இந்த C295 அந்த இராணுவ போக்குவரத்து விமானமானது எதுக்கு பதிலாக வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவிரோ ஆவரோ அல்லது அவிரோ 748 இந்த ரக விமானங்களுக்கு பதிலாக தான் இந்த C295 அப்படிங்கிற ராணுவ விமானம் பயன்படுத்தப்பட உள்ளது. சூப்பராக இருக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். சரியா. அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கொஸ்டின் என்னன்னு சொல்லி பாருங்க. நிதி ஆயோக் அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? செகண்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் அமைப்பின் உண்மையான தலைவர் யார் தற்போது? ஓகேவா. தேர்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் அமைப்பில் தற்போதைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் யார்? ஃபோர்த் கொஸ்டின் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு தொடங்கியுள்ளது? ஃபிஃப்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஏர்பஸ் C295 இராணுவ போக்குவரத்து விமானத்தை எந்த நிறுவனங்கள் உருவாக்கியுள்ளது? முடிஞ்சா அந்த ஆலை இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? அதையும் கரெக்டாக சர்ச் சொல். சிக்ஸ்த் கொஸ்டின் மத்திய அரசின் சிந்தனை களஞ்சியம் என்று அழைக்கப்படும் அமைப்பு எது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லபடியாக பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணிக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.